நல்ல வேலையா ஒரு வேலை முடிஞ்சது. வாங்களேன். அம்மா, என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோட அம்மா கிட்ட நீ பேசுறதுக்கு கூட உனக்கு அனுமதி தேவையா என்ன? சொல்லுப்பா சூர்யா, என்ன விஷயம்? அம்மா, அது வந்து நீங்க மோகனை திரும்ப வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா. நீ மோகனை எப்பயாவது பாத்தியா? அவன்கிட்ட நீ பேசுனியா? ஆமாம்மா, நான் மோகனை பார்த்தேன். நானும் விக்ரமன் தான் பார்த்தேன். அம்மா, அவன் இப்போ இருக்கிற இடத்துல எல்லாரும் நல்லவங்களா இருக்கலாம். இந்த பைக் என் அண்ணன். எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் இருக்காங்க. அந்த அம்மா எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சேன்னு கேட்க மாட்டாங்க. குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் என்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிங்க. இருந்தாலும் எனக்கு புது குடும்பம் கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு புது அடையாளம் கிடைச்சிருச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம அன்பை புரிய வச்சோம்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாமா. சின்ன பையன் தானே, நாம கொஞ்சம் எடுத்து சொன்னாலே போதுமே. சூர்யா, ஒரு மனுஷனுக்கு மருந்தே விஷமா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கடவுளால மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். அம்மா அப்பாவோட கண்டிப்பும் குருவோட உபதேசமும் கசப்பா தெரிய ஆரம்பிச்சா ஒரு மனுஷனால வாழ்க்கையில எதையுமே அடைய முடியாது. அவனுக்கு அந்த குடும்பத்தை பத்தி, எந்த அண்ணனை பாராட்டிக்கிட்டு இருக்கானோ அவனை பத்தியும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் காலம் வரும்போது தெரிஞ்சுக்குவான். ஆனா அதை தெரிஞ்சுக்கும் போது காலம் ரொம்ப கடந்து போயிருக்கும். நீ வாப்பா சூர்யா, வீட்டுக்கு போகலாம். இல்ல மம்மி, நான் இன்னும் அத்தை கிட்ட எதுவுமே சொல்லல. அதோட நான் இப்போதைக்கு அவங்க கிட்ட எதுவும் சொல்றதாவும் இல்ல. இல்லம்மா, எனக்கு இங்க கிடைச்ச மரியாதைலாம் போதும். எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா நான் மீனாட்சிக்காவை சும்மா மட்டும் விட மாட்டேன். அம்மா, அவங்க என் வியாபாரத்தையே மூட வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன பயங்கரமா அவமானப்படுத்திருக்காங்க. மோகனுக்கும் இப்ப வேலை போயிடுச்சு. அம்மா, நான் ஒத்துக்கிறேன், இந்த குடும்பம் எனக்கு ஒத்துழைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறது நான் தானே. அம்மா, இத்தனை நாள் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஆனா இனிமேல் நான் சும்மா மட்டும் இருக்க மாட்டேன். அவங்க என்ன ரொம்ப அழ வச்சுட்டாங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. இனிமேல் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து கண்டிப்பா நான் சந்தோஷப்பட போறேன். மம்மி, நான் இதை டிசைட் பண்ணிட்டேன்.